பாஜக நிச்சயமாக களமிறங்கியே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா? அப்படி எதுவும் ஏற்பட்டதா தெரியல மேடம். ஏன்னு சொன்னால், கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக பாஜக கூட்டணியின் சார்பிலே போட்டியிட்ட தொகுதி நாங்கள் சற்றேறக்குறைய 8000 வாக்குகள் வித்தியாசத்திலே தான் வெற்றி வாய்ப்பை நாங்கள் இழந்தோம். ஆனால் கடந்த இடைத்தேர்தலின் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டதன் காரணமாக எங்கள் தலைவர் வாசன் அவர்கள் நாங்கள் போட்டியிட்ட தொகுதியை அதிமுகவிற்கு விட்டு கொடுத்து, அந்த தேர்தலில் அவர்கள் போட்டியிடுவதன் மூலமாக அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தால் தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த தொகுதியை அதிமுகவுக்கு விட்டு கொடுத்தது. அந்த தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை கூட அதிமுக வேட்பாளருக்காக ஆதரவாக பிரச்சாரம்லாம் செய்தார். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை, தமிழகத்தை பொறுத்தவரை, ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிர்க்கட்சி என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலிலே போட்டியிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக இருக்கின்ற சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருந்தால் அது வெற்றியோ தோல்வியோ, ஜனநாயக ரீதியாக தேர்தல் களத்தை சந்தித்தோம் என்ற ஒரு பெருமை நமக்கு கிடைத்திருக்கும். அவர்கள் போட்டியிடாத போது அடுத்து இருப்பது தேசிய அளவிலே மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி. அவர்கள் ஒருவேளை போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுமே. ஆனால் அப்படி வருகின்ற பொழுது எதிர்க்கட்சிகளுடைய வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாகும். எங்களை பொறுத்தவரை நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் இந்த தேர்தலிலே கண்டிப்பாக விக்கிரவாண்டியைப் போல ஈரோடு கிழக்கிலே அதிமுக போட்டியிடாமல் இருக்காது. ஏனென்று சொன்னால், கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவினுடைய பலமான கோட்டை என்கின்ற ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது என்பதனால தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதிமுக. அதாவதுங்க, ஜனநாயக முறையில் நடக்கலைன்னு தான் ஊருக்கே தெரியுமே. கடந்த தேர்தல் எப்படி பட்டியலில் அடைச்சாங்கன்றதெல்லாம் ஊருக்கே தெரியும். அதனால் வாக்காளர்களை அதிமுகவோ நாங்களோ போய் வாக்காளரே சந்திக்க முடியலன்னா வாக்காளர்லாம் காலையிலேயே பட்டிக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் எப்படி போய் வாக்காளர் போய் பார்த்து வாக்கு கேட்குறது? அதனால் ஜனநாயக ரீதியாக நடக்காது.